பிரதமர் மோடியை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனியாக சந்திக்க உள்ளதாக கூறப்பட்ட நிலையில் அந்த சந்திப்பு நிகழவில்லை. அதற்கான காரணத்தை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக கூட்டணியை முறித்துக் கொண்ட அதிமுகவும் பாஜகவும் தற்போது 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக மீண்டும் கூட்டணி அமைத்துள்ளன. பாஜக மூத்த தலைவரான அமித்ஷா தமிழ்நாட்டிற்கு வந்து இந்த கூட்டணி அறிவிப்பை வெளியிட்டார். அதன் பின்னர் தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி அமையும் என உறுதியாக கூறி வரும் அமித்ஷா கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளர் குறித்த கேள்விக்கு எடப்பாடி பழனிசாமியின் பெயரை குறிப்பிடாமல் அதிமுகவைச் சேர்ந்தவர் என கூறியது பேசுபொருளானது. ஆனால் மறுபுறம் அதிமுக தனித்தே ஆட்சி அமைக்கும் என பேசி வரும் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூட்டணியில் தான் இறுதி முடிவு எடுப்பேன் என திட்டவட்டமாக கூறியுள்ளார். இதனால் அதிமுக பாஜக கூட்டணி குறித்த விவாதங்கள் நீடித்து வரும் நிலையில் பிரதமர் மோடி தமிழ்நாடு வருவது கவனம் பெற்றுள்ளது. இறுதியாக 2023 ஆண்டு ஜூலை 18 டெல்லியில் பிரதமர் மோடியை எடப்பாடி பழனிசாமி சந்தித்திருந்த நிலையில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு, குறிப்பாக மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணி அமைந்த பிறகு முதல் முறையாக பிரதமரை எடப்பாடி பழனிசாமி சந்திக்க உள்ளதாக தகவல் வெளியானதால் பல எதிர்பார்ப்புகள் எழுந்தன. கூட்டணி, சட்டமன்ற தேர்தல் வியூகம் உள்ளிட்ட பல விஷயங்கள் குறித்து இருவரும் ஆலோசிக்க உள்ளதாகவும் கூறப்பட்டது. இதையொட்டி சிவகங்கையில் மேற்கொள்ளவிருந்த தனது சுற்றுப்பயணத்தை எடப்பாடி பழனிசாமி திடீரென 29ஆம் தேதிக்கு மாற்றி அமைத்ததும் சந்திப்பை உறுதி செய்வதாக அமைந்தது. இந்நிலையில் திருச்சி விமான நிலையம் வந்த பிரதமர் மோடியை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வரவேற்றார். இருவரும் கைகளை பற்றிக் கொண்டு மகிழ்ச்சியுடன் உரையாடினர். அப்போது 3 கோரிக்கைகள் அடங்கிய கடிதத்தை பிரதமரிடம் எடப்பாடி பழனிசாமி வழங்கினார். விவசாயிகளுக்கு சிபில் ஸ்கோரில் இருந்து விலக்கு அளித்தல், தமிழ்நாட்டில் டிஃபென்ஸ் காரிடாரை விரைவில் செயல்படுத்துதல், கோதாவரி காவேரி இணைப்பு திட்டத்தை செயல்படுத்துதல் ஆகியவற்றை வலியுறுத்தியதாக கூறப்படுகிறது. இவற்றை செய்து தருவதாக பிரதமர் உறுதியளித்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த சந்திப்பின் போது அதிமுக மூத்த நிர்வாகிகள் KP முனுசாமி, SP வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன் ஆகியோரும் உடன் இருந்தனர். விமான நிலையத்தில் வரவேற்ற நிலையில் இருவரும் நட்சத்திர விடுதியில் தனியாக சந்திப்பார்கள் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அப்படி எந்த சந்திப்பும் நடைபெறவில்லை. விமான நிலையத்தில் இருந்து நட்சத்திர விடுதிக்கு பிரதமர் சென்றுவிட்ட நிலையில் எடப்பாடி பழனிசாமி உடனடியாக அங்கிருந்து சேலம் புறப்பட்டு சென்றார். இருவரும் தனியாக சந்திக்க இருப்பதாக கூறப்பட்ட நிலையில் சந்திப்பு நிகழாதது ஏன் என்ற கேள்வி எழுந்த நிலையில் இருவரும் சந்திப்பதாக முன்கூட்டியே எந்த திட்டமும் இல்லை என அதிமுக தரப்பில் கூறப்படுகிறது. இரு கட்சிகளும் கூட்டணி அமைத்துள்ள நிலையில் பிரதமரை மரியாதை நிமித்தமாக மட்டும் சந்தித்த எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை மனுவை அளித்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது.